guys, welcome back to our channel சின்ன சின்ன சொல்லி டிப் சேனல். ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் 20 மினிட்ஸில் ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி பார்க்கலாம். இந்த சிக்கன் ரெசிபி நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செட்டிநாடு சிக்கன் ரெசிபி. ஸோ ரொம்ப 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 ஈஸியான ஒரு டிஷ். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அண்ட் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அண்ட் வந்துட்டு வரமிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா அது உள்ள சீடெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. அண்ட் நல்லா ஒரு கைப்பிடிக்க அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா அது வதக்கி விட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 30 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 kg சிக்கன் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நம்ம ஒவ்வொன்றும் சேர்க்கும் போது ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் வந்துட்டு மூடி வச்சு வேக வச்சா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நான் ஒரு 3 மினிட்ஸ் வேக வச்சதுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஃபுல்லாக வேக வச்சிடலாம். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொழுப்பு வந்துட்டு வரும். அதிலே வந்துட்டு சிக்கன் நல்லாவே வெந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்ல. அந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் இது கூட 1/4 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எந்தவித தண்ணியும் ஊற்ற வேண்டாம். ஸோ இந்த ஃப்ளேவர் தான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சூப்பராக வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா சூப்பரான செட்டிநாடு ரெடி. அண்ட் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. காலையில் வந்துட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். நம்மளோட செட்டிநாடு சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.